இந்த ஆளை நல்லா பார்த்துக்குங்க மக்களே. இந்த ஆள் ஹீரோவா இல்லை வில்லனா, காமெடியனா இல்லை குணச்சித்திர நடிகனா, எங்களால் எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியலை. கொஞ்சம் லூஸு மாதிரி சுற்றிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, சின்னதாக ஊரில் ஒரு பிரச்சனை. தலைவர் சண்டையை போட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டார் வேகமாக. எங்கே போகிறோம், யாரை பார்க்க போகிறோம்லாம் கொஞ்சம் அறவுரையாக தான் தெரியும். ஆனால் அங்கே இருக்கிற நண்பனை பார்த்து வேலை விஷயமா கிளம்பி வந்துட்டார். பார்க்கலாம் போகிற போக்கில் என்ன பண்ணுறாருன்னு. பார்த்தீங்களா வேலை தேடி போகிற லட்சணத்தை? இவரை வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண முடியும்? வாங்க, என்னென்ன கூத்தடிக்க போகிறானா இந்த ஆள், பார்க்கலாம். தூக்கத்தை பற்றிலாங்க என்னத்தான் நான் சொல்கிறது. பக்கத்தில் ஏதாவது வீடு வாடகை கிடைக்குமாண்ணே? ஒன்றும் இல்லையே. பக்கத்தில் ஒன்றும் இல்லை. வீடு இல்லையே, ஃபுல்லாகிடுச்சு. சரி சரி சரி. ஆடுறாவன் ஒரு டைப்பாக வரேன். என்னப்பா வேணும்? இது பக்கத்தில் ஏதாவது வாடகைக்கு வீடு கிடைக்குமாம்மா? நீங்கள் எத்தனை பேருப்பா? நான் ஒரு ஆள் தாம்மா. அப்போ ஒரு வீடு இருக்குப்பா. வீடு இருக்கு எனக்கு. அந்த கடைக்கு பக்கத்து விட மல்லிகை கடை பக்கத்துலப்பா. சரி சரி சரி. அங்கே உட்காரு. சரிம்மா. கடைக்கு அடுத்து விடம்மா. ஆமாப்பா, பக்கத்துலையா? பக்கத்துலேயே தான். அங்கேயே உட்காரு, இந்த வரேன். கடைக்கு பக்கத்து வீடு இந்த வீடு தானா? வாங்கம்மா வாங்கம்மா. நம்ம வீடாம்மா இது? நம்ம வீடுல எங்கள் வீடு. சரியா போச்சுங்க, உட்காருங்க. அட்வான்ஸ் எவ்வளோம்மா? 30,000ப்பா. சரி சரி சரி. 30,000. வாடகை? வாடகை 6,000. அட்வான்ஸ் 30,000. 5 மாதமாம்மா? ஆமாப்பா. வேறு கண்டிஷன் என்னம்மா? முறவாச பெருக்கி கோலம் போடுறதுக்கு மாதம் 300ரூபாப்பா. அது தனியவா? ஆமாப்பா. 10 மணிக்கு மேலே கேட்டை பூட்டிடுவோம்ப்பா. அதுக்குள்ளே வந்துடணும். இது வேறையா? ஆமாப்பா. தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது அதெல்லாம் வெளியிலே வச்சுக்கணும்.
ஆமாம்மா உங்ககிட்டயே சாப்பிட்டுக்கலாம். என்ன வேலைப்பா செய்கிற? நான் இந்த நண்டு கம்பெனி சூப்பர்வைசராக இருக்கேம்மா. இங்கே எத்தனை பேர்? இப்போதைக்கு நான் ஒரு ஆள் தாம்மா. சரிப்பா, உன் பேர் என்னப்பா? அப்பா அம்மா வச்ச பேர் ராமச்சந்திரன். ஆ நல்லா இருக்காம்மா? நல்ல பேருப்பா, நல்ல பேருப்பா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. சரிப்பா. ரூம் பார்த்துட்டு இந்த அட்வான்ஸ் தரேன். சரிப்பா, போயிட்டு பார்த்துட்டு வாப்பா. நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கப்பா. ஆனால் உள்ளே ஒரு ரூம் இருக்குது, அதை மட்டும் திறந்துடாதப்பா. சரிம்மா. ஏன் இப்படி வச்சுருக்காங்க வீட்டை? படிக்கட்டு ஓகே, பாத்ரூமு ஓகே, பைப்பு ஓகே, வீடு டபுள் ஓகே, மொட்டை மாடி பிரச்சனை இல்லை. அட்வான்ஸை கொடுத்துருவோம், அப்புறம் வேணால் வந்துட போகிறோம். நல்லா காத்தோட்டமாக இருக்கு, ப்ளசண்டாக இருக்குது. ஓகே சூப்பர். நல்லா இடம் வேறு காலியாக இருக்குது. பார்க்கலாம், கிளவி மண்டையை போட்டுருச்சுன்னா இந்த வீட்டை ஆட்டையை போட்டுற வேண்டியதான். மொட்டை மாடி வீடு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்குது, நமக்கு ஏற்ற வீடு. நைஸ் நைஸ் நைஸ். மொத்த ஜாமான 3000 தான் வரும். இதை கொண்டு வந்து சேர்க்க 3000 வாங்கிட்டாங்க முட்டா பயிலுக்கு. விளங்கிடும். ஓஹோ, இந்த ரூமை தான் கிளவி திறக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சா? நான் ஏன் திறக்க போகிறேன்? ஒரு குளியலை போடுவோம்.